உலகமெங்கும் வாழும் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ப்ராடக்ட் வந்து அன்பாக்சிங் பண்ண போறோம். என்ன ப்ராடக்ட் அப்படின்னு தானே பாக்குறீங்க, டேபிள் மேலேயே வச்சிருக்கேன் பாருங்க. இந்த ப்ராடக்ட்டை தான் இன்னைக்கு அன்பாக்சிங் பண்ணி அண்ட் ரிவ்யூ பார்க்க போறோம். ஸோ இது என்ன மாதிரியான ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க உங்களுடைய வீட்டில் ஒரு பிராட்பேண்ட் கனெக்ஷன் யூஸ் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ரவுட்டர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தேவைப்படும். பட் நீங்க யூஸ் பண்ணக்கூடிய ரவுட்டர் வந்து பாத்தீங்கன்னா 2.4 GHz இல்ல 5 GHz இல்ல டுவல் பேண்ட் ரவுட்டரா, ஸோ அப்படிங்கறத கம்பல்சரியா பார்க்கணும். இப்போ எம்ஐல இருந்து வந்து ரீசன்ட் டைம்ல நம்ம ஒரு வீடியோ கூட போட்டிருந்தோம். எம்ஐல 4C ரவுட்டர், அதாவது 1000 ரூபாய் மதிப்புள்ள அந்த ரவுட்டர் வந்து அன்பாக்சிங் பண்ணியிருந்தோம். 2.4 GHz அப்படின்ற மாதிரி இருக்கும் அந்த ஒரு ரவுட்டர். அதுக்கு அடுத்தபடியான ஒரு வெர்ஷனை தான் எம்ஐல இருந்து உங்களுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஷாமி இந்த ஒரு ப்ராடக்ட்டை கொண்டு வரதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து கிகாபிட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ பெரும்பாலும் இப்போ கிகாபிட் அப்படின்ற கான்செப்ட் என்ன எதை பேஸ் பண்ணியிருக்கோம்னு பாத்தீங்கன்னா 1 Gbps அளவுல வந்து ஸ்பீடை வந்து எடுத்து கொடுக்கும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய கான்செப்ட் அடிப்படையில் தான் இந்த எம்ஐ உடைய 4A ரவுட்டர்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுல 2.4 GHz plus 5 GHz சேர்ந்த மாதிரி 12 பேண்ட் ரவுட்டரா நமக்கு வந்திருக்கு. சோ இந்த ப்ராடக்ட் பத்தி இன்னும் அதிகமான விஷயங்களை டீடைலா பார்க்க போறோம். அண்ட் இதுல என்னென்ன மாதிரியான விஷயங்கள் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறதையும் பார்க்கலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சாய்ஸ் டு யூடியூப் சேனல். என்னுடைய பேர் விஜய். நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் பட்டனை இமிடியேட்டா கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் ஐகான் ஆப்ஷன் ஆல் அப்படிங்கிறது வரும். அதெல்லாம் சேர்த்து பிரஸ் பண்ணீங்கன்னா ஃபர்தரா நான் வீடியோ அப்டேட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். அண்ட் சேனலுக்கான அஃபிஷியல் Facebook அண்ட் Instagram பேஜஸ் எல்லாத்தோட லிங்க்ஸும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். செக் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபியூச்சர்ல வரக்கூடிய நிறைய பர்சனல் ஒபினியன்ல அங்க நீங்க தெரிஞ்சுக்கலாம். வாங்க இன்னைக்கு இருக்க வீடியோக்குள்ள போகலாம். எம்ஐல இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ரவுட்டர், அதாவது எம்ஐ 4A ரவுட்டர் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு மாடல் வந்து கிகாபிட் எடிஷன் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. சோ இதுல வந்து டுவல் பேண்ட் ரவுட்டரா இது உங்களுக்கு வருது. 2.4 GHz and 5 GHz அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல இது வரும். உங்களுக்கு ரெண்டு வெர்ஷனும் கொடுத்திருக்கிறதுனால நீங்க சைமல்டேனியஸா எதுல வேணாலும் கனெக்ட் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். அந்த அளவுக்கு பெனிஃபிட்டா இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ரவுட்டர் இது. உங்களுக்கு இதுல இருக்கக்கூடிய ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, உங்களுக்கு கிகாபிட் ஈத்தர்நெட் போர்ட் வந்து உங்களுக்கு ரெண்டே தான் கொடுத்திருப்பாங்க. சோ இதுதான் நமக்கு கொஞ்சம் கடுப்பா இருக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லலாம். மத்தபடி உங்களுக்கு WAN போர்ட், அதாவது இன்டர்நெட் போர்ட்ஸ் வந்து உங்களுக்கு ப்ளூ கலர்ல இண்டிகேட் பண்ணி கொடுத்திருக்காங்க. கூடவே பாக்ஸ்ல என்னென்ன மாதிரியான கண்டென்ட்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு யூசர் மேனுவல் வந்து கொடுத்திருக்காங்க அண்ட் ஒரு வாரண்டி கார்டு மாதிரியான கான்செப்ட் கொடுத்திருக்காங்க. இதோடைய ஏசி கேபிளும் வந்து கொடுத்திருக்காங்க. மெயின் யூனிட் வந்து கொடுத்திருக்காங்க. நம்மளுடைய கிகாபிட் எடிஷன்ல வரக்கூடிய ஷாமியோட 4A ரவுட்டர்ஸ் இருக்கு. இதுல மொத்தத்துல 4 ஆண்டனாஸ் வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சோ இது மூலமா ஃபாஸ்டான ஒரு கவரேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம வால் டு வால் டிரான்ஸ்ஃபரும் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. ஈஸியாவும் குயிக்காவும் நம்மளால செட் பண்ணிக்க முடியும். நார்மலா நம்மளுடைய ஷாமியோட 4C ரவுட்டர்ஸ் வந்து நம்ம உள்ள போயிட்டு அவங்களுடைய லிங்க் கோட போட்டா தான் நம்மளால அக்சஸபிலிட்டி பண்ணிக்க முடியும். இதை வந்து பொறுத்த வரைக்கும் நம்ம ஒன்ஸ் கனெக்டிவிட்டி பண்ணிட்டோம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய வைஃபை ஆன் பண்ணும் பொழுதே இந்த ஒரு வைஃபை ரவுட்டர் அதுல சிங்க் ஆயிக்கும். சிங்க் ஆனதுக்கு அப்புறமே ஆட்டோமேட்டிக்கா நம்மள செட்டப் பண்ண சொல்லும். சோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான ரவுட்டரா வந்திருக்கு எம்ஐல இருந்து. இதுல அவங்க கொடுத்திருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குயிக் செட்டப், அதாவது ரொம்பவே ஈஸியா ஆட்டோமேட்டிக்கா குயிக்காவே நம்மளால செட் பண்ணிக்க முடியும் இன்டர்நெட் கனெக்ஷன் கூட. அதுக்கப்புறம் QoS அப்படின்ற ஒரு செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. அதாவது உங்களுடைய பேண்ட்வித்தை வந்து நீங்க ஈஸியா டிவைஸோட பேர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பேரன்ஷியல் கண்ட்ரோல் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இது மூலமா தேவையில்லாத கண்டென்ட் யாராவது பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறீங்க, இல்ல லிமிட்டடா யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, சோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த பேரன்ஷியல் கண்ட்ரோல் மூலமா நீங்க செட் பண்ணிக்கலாம். இதுல நீங்க 2.4 GHz நீங்க கனெக்டிவிட்டி பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய இன்டர்நெட் ஸ்பீட் 100 Mbps 200 Mbps 300 Mbps குள்ள இருந்தா நீங்க தாராளமா கனெக்டிவிட்டி பண்ணிக்கலாம். 2.4 GHz ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் 5 GHz விட ரொம்பவே நல்லாவே கிடைக்கும். பட் 5 GHz பொறுத்த வரைக்கும் 2.4 GHz விட ஸ்பீட் வந்து கொஞ்சம் அதிகமா கிடைக்கும், பட் கவரேஜ் கம்மியா கிடைக்கும். சோ அதனால தான் நிறைய பேர் வந்து டுவல் பேண்ட் ரவுட்டர்ஸை இப்போ சூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலயும் இந்த கிகாபிட் எடிஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 1 Gbps அளவுல ஸ்பீட் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஃபாஸ்டாவே இருக்கும். டோட்டலா 2.4 GHz 300 Mbps ஸ்பீடும் 5 GHz 867 Mbps ஸ்பீடும் உங்களுக்கு கிடைக்கும். ஓவரால் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு 1200 Mbps ஸ்பீட் வந்து இந்த ஒரு ரவுட்டரால கொடுக்க முடியும். வைஃபைஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியா நம்மளால பிளாக் பண்ணிக்க முடியும். சோ சில பேர் கெஸ்ட் வந்து நம்ம வீட்டுக்கு வருவாங்க. சோ அவங்களுக்கு நம்மளுடைய வைஃபை டைரக்ட் பாஸ்வேர்டை கொடுக்கறதை விட அவங்களுக்கான ஒரு டெம்பரரி பாஸ்வேர்டை கொடுத்து அவங்கள வந்து யூஸ் பண்ண வச்சுக்க முடியும். சோ இது வந்து ரொம்பவே நல்ல ஃபீச்சர் எம்ஐல கொடுத்திருக்கிறது. அதே மாதிரி இதுல இன்னொரு ஃபங்க்ஷன் ரொம்பவே சூப்பரான ஃபங்க்ஷன், வைஃபை ஆப்டிமைசேஷன். அதாவது உங்களுடைய ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கு அண்ட் ஸ்பீட் ரொம்பவே கம்மியா இருக்கு அப்படின்னா இந்த வைஃபை ஆப்டிமைசேஷனை கொடுத்துட்டீங்க அப்படின்னா இமிடியேட்டா எந்த அளவுக்கு அதோடைய ஸ்ட்ரென்த்தை வந்து எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு இது வந்து ஸ்ட்ரென்த் எடுத்து நம்மளுக்கு ஆப்டிமைஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய வகையில நியூ ஃபீச்சர் ஒன்று கொடுத்திருக்காங்க. நீங்க மேக் யூசர்ஸ் அதே மாதிரி கொஞ்சம் ஹை அண்ட் கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் யூஸ் பண்றீங்க அப்படின்னா அதுல வந்து ஈத்தர்நெட் போர்ட் அப்படின்ற கான்செப்ட் இருக்கும். சோ அது வந்து கிகாபிட் கான்செப்ட்ல வந்துச்சு அப்படின்னா உங்களுடைய இந்த ரவுட்டரை யூஸ் பண்ணி தாராளமா நீங்க அந்த 1 Gbps ஸ்பீடை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஃபைனலா ஷாமியோட ரவுட்டர் 4A மாடல், இந்த ஒரு பர்டிகுலர் மாடலை பொறுத்த வரைக்கும் பிரைஸ் பண்ணியிருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, டியூரிங் ஆஃபர் டைம் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா
லிமிடெட் டே சேல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த டைமில் நீங்கள் இதை பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா 2000 ருபீஸில் நீங்கள் தாராளமாக வாங்கலாம். அண்ட் நார்மல் டேஸில் இது 2200 ருபீஸ் வரைக்கும் சேல் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இந்த ப்ராடக்ட்டை பற்றி இன்னும் அதிகமான விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுடைய ரவுட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பவர் சாக்கெட்டில் போட்டுட்டு ஏசி சாக்கெட்டுக்கான போர்ஷனும் அதே மாதிரி ONE பாக்ஸ் உடைய போர்ஷனும் வந்து நம்ம இப்போ டைரெக்டாக ப்ளக் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இப்போ நம்மளுடைய MI ரவுட்டருடைய 4A பாக்ஸில் போயிட்டு அந்த ONE பாக்ஸ் இருக்கு இல்லையா, ஃபைபருக்கான பாக்ஸ், அதுலேருந்து வரக்கூடிய அந்த போர்ட் எடுத்து இந்த இன்டர்நெட் போர்ட்டில் கனெக்டிவிட்டி பண்ணிடணும். ப்ளஸ் பக்கத்தில் ஈத்தர்நெட்டை யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஏசி கேபிள் வந்து கனெக்டிவிட்டி பண்ணியிருக்கேன். ஸோ டேரெக்டாக நம்மளுக்கு லைன்லேருந்து இதுக்கு பவர் கொடுக்கணும் அப்படின்ற கான்செப்ட்காக இந்த மாதிரி நீங்கள் கம்ப்ளீட்டாக செட்டப் பண்ணிட்டா போதுமானது. அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் கனெக்டிவிட்டி ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ப்ளூவில் ஒரு இண்டிகேட் ஆகிட்டே இருக்கும். ஒன்றுத்தில் ப்ளூ வந்து அப்படியே லைட்டோடு இருக்கும். அடுத்தபடியாக ரவுட்டருடைய ஆண்டனாஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு 4 ஆண்டனாஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இது மூலமாக நம்மளுக்கு இன்டர்நெட்டுடைய நெட்வொர்க் கவரேஜ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இதை நம்மளால் டில் பண்ணி தாராளமாக யூஸ் பண்ணிக்க முடியும். ரொம்பவே சூப்பரான ஒரு ரவுட்டர் மாடல் இது. நீங்கள் கூகுள் குரோம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு வெப் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே MIயோடைய ரவுட்டர் லாகின் என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. அதை பொறுத்த வரைக்கும் வந்து நம்மளுக்கு 192 அந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது என்ன அப்படிங்கிறது கூகுளில் கூட நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கே தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக செக் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம MI Wi-Fi 4A ரவுட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ரவுட்டர் இதுதான் கான்ஃபிகரேஷன் நம்ம கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணிங்கன்னா அட்மின் பாஸ்வேர்டு வந்து கேட்கும். ஸோ உங்களுக்கு என்ன பாஸ்வேர்டு தெரியுமோ அந்த பாஸ்வேர்டை போட்டுக்கோங்க, கொடுத்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் நீங்கள் இனிஷியல் பீரியடில் லாகின் பண்ணணும். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து கான்ஃபிகரேஷன் வந்து பண்ணியிருக்கேன். 2.4 GHz வந்து பார்த்தீங்கன்னா 4 டிவைஸ் வந்து கனெக்டாக இருக்குது. 5 GHz வந்து ஒரு டிவைஸ் வந்து கனெக்டிவிட்டி பண்ணியிருக்கேன். மாடல் வந்து கீழே MA ரவுட்டர் 4A கிகாபிட் எடிஷன் அப்படின்னு வரும். அதே மாதிரி என்ன வேர்ஷன் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற எல்லா டீல்லையும் வந்துடும். இப்போ இங்கே செட்டிங்ஸில் போனீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய Wi-Fi பாஸ்வேர்டு எல்லாத்தையுமே வந்து இந்த இடத்துல தான் நீங்கள் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்மார்ட் கனெக்ட் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா எது இருக்கோ அதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்விட்ச் ஆகிக்கும். இப்போ வந்து நம்ம ஸ்மார்ட் கனெக்ட் அப்படிங்கிறத வந்து கொடுத்துட்டோம். இதில் வந்து 2.4 GHz இண்டிவிஜுவல் பாஸ்வேர்டு சேவ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி கெஸ்ட்டு ஒய்ஃபைக்கான பாஸ்வேர்டு சேவ் பண்ணிக்கலாம். 5 GHzக்கான பாஸ்வேர்டும் நம்ம சேவ் பண்ணிக்கலாம். அடுத்து நெட்வொர்க் செட்டிங்ஸில் போனீங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம லேண்ட் டு லேண்ட் கனெக்டிவிட்டி பண்ணுறோமா, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரவுட்டர் டு ரவுட்டர் கனெக்டிவிட்டி பண்ணுறது, இந்த மாதிரியான எல்லா விஷயங்களையும் நம்மளால் இங்கே பார்த்துக்க முடியும். ஸோ நெட்வொர்க் இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய யூசர் ஐடி IP எல்லாமே வந்து நம்மளுக்கு டீட்டெயிலாக கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் இங்கே வந்து பார்த்துக்கலாம். அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறது வந்து செக்யூரிட்டி. ஸோ செக்யூரிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இங்கே அட்மினிஸ்ட்ரேட்டர் பாஸ்வேர்டு அண்ட் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அண்ட் இங்கே வந்து பிளாக் லிஸ்ட்டுக்கான சில விஷயங்கள் இருக்கும். ஸோ அதையும் நம்ம பண்ணிக்கலாம். லேண்ட் செட்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரிப்பீட்டர் மோடு இல்லைனா ரவுட்டர் மோட்ஸ் இந்த மாதிரிலாம் செட் பண்ணுவீங்க இல்லையா, அதெல்லாம் நீங்கள் செட் பண்ணுறது வந்து இந்த லேண்ட் மோடில் செட் பண்ணலாம். ஸ்டேட்டஸை பொறுத்த வரைக்கும் நம்மளது வந்து என்ன வேர்ஷனில் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ரவுட்டருடைய லாகின் இந்த மாதிரியான சில ரீஸ்டோர் ஃபேக்ட்ரி டேட்டா ஆப்ஷன் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்த இந்த ரவுட்டரை பற்றி இன்னும் அதிகமான விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அண்ட் இதை மாதிரி இருக்கக்கூடிய சேம் ப்ராடக்ட் என்னென்னலாம் இருக்குது கிகாபிட் எடிஷனில் அப்படிங்கிற நிறைய விஷயங்களை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அங்கே போய் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒவ்வொரு ப்ராடக்ட்டையும் ஓப்பன் பண்ணி ரிவ்யூ பாருங்கள். ஸோ உங்களுக்கு அதில் எது பெஸ்ட்னு தோணுதோ அந்த ப்ராடக்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய அன்பாக்சிங் அண்ட் டெக் சார்ந்த புது ப்ராடக்ட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? ஸோ நான் ரெடியாக இருக்கேன். அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சாய்ஸ் டு பிஸ் யூடியூப் சேனல் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐகான் ஆப்ஷன் ஆல் அப்படிங்கிறத சேர்த்து பிரஸ் பண்ணீங்கன்னா ஃபர்தரா வரக்கூடிய அப்கமிங் வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாம நீங்க தெரிஞ்சுக்க முடியும். மீண்டும் நல்ல ஒரு சூப்பரான ப்ராடக்ட் வீடியோல சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் விஜய் பாபா. See you. Have a nice day.